ஜென்ரலா பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே, அவங்கள பொறுத்தவரைக்கும் கலையில ரொம்ப ஆர்வப்பாடு. ஸோ ம். எப்பவுமே அவங்க எந்த ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் சரி. ஏன்னா சுக்கிரன்ங்கிறதுனால அவங்களுக்கு அதில ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். எப்பயுமே தன்னை அழகுபடுத்திக்கிறது இல்ல. இதில எல்லாம் ஆர்வங்கள் ஜாஸ்தி இருக்கும். ம். ஸோ ஹைலி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இப்படி அவங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்த்தா நெறைய விஷயங்கள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது காமனா நம்ம ஒரு பரணி நட்சத்திரத்தில பிறந்த ஆண், பெண் கேரக்டர். ம். ஆனா இதையும் தாண்டி சிறப்பு என்னன்னா, அவங்க எந்த பாதத்தில பிறந்திருக்காங்க. ம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்தில 1ஆம் பாதத்தில பிறந்திருக்காங்கன்னா, நவாம்சத்தில பார்த்தா அது சிம்மத்தில இருப்பார். ஓகே. யாரு? அந்த அவங்க பிறந்த அந்த சுக்கிரன். ம். அப்ப மேச ராசி, பரணி நட்சத்திரங்கும்போது மேசங்கும்போது செவ்வாய் வீடு, பரணிங்கும்போது சுக்கிரன் வந்துடுறாரு. நவாம்சம்னு வரும்போது சூரியன் வந்துடுறாரு. ம். அப்ப இந்த 3 கேரக்டர் உள்ளவங்களா அவங்க மாறிருவாங்க. ம். அப்ப பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர். ம். 1ஆம் பாதத்தில பிறந்தாங்கன்னா, இப்ப செவ்வாய், சுக்கிரன்னா அவங்களுக்கான ஒரு செவ்வாய் அப்படின்னாலே ஒரு பிடிவாதமான குணம் இருக்கும். ஓகே. ஸோ லைஃப்ல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எனக்கு தான். ம். நான் தான் கமாண்டிங் எனக்கு கீழ தான் எல்லாரும். ம். அப்படிங்கிற ஒரு கேரக்டர் செவ்வாய்க்கு இருக்கும். ஓகே. அதோட சுக்கிரன் சேரும்போது இன்னுமே அதிகமாக இருக்கும். ம். இதுவே லேடீஸா இருக்கும்போது இன்னும் அதோட தன்மை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். ம். இது இவரோட பரணி 1ஆம் பாதத்தில பிறந்திருக்காங்க அப்படின்னா, செவ்வாய் அது சூரியனோட வீடோட இருக்கும்போது எல்லா விதத்திலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருப்பாங்க. ஒரு ம். எந்த ஃபீல்டுல இருந்தாலும், ம். அந்த ஃபீல்டுல அவங்க ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ம். தனி பெர்சனாலிட்டியா இருப்பாங்க. ம். அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்.